பல பொய்களை சொல்றாரு. எப்படி இவர் ஒரு பேட்டியில் சொல்றாரு, சுவிட்சர்லாந்து நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு வந்து இவர் கையெழுத்து ஒரு கடிதம் கொடுத்தா விசா கொடுத்துருவாங்க. நீ ஓவாதமே வந்து தமிழை மட்டும்தான் வாழணும்னு சொல்லக்கூடியவன், நீ சர்வதேசம் பேசுற ஒரு ஆள் கிடையாது, உடனே அவனுக்கு தெரியவும் செய்யாது. என்ன செய்வாங்க, நிருபர் கேட்கிறாரு, நிஜமாவா? ஆமா நிஜமா தான். அப்படி நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே, நான் ஒரு கடிதம் கொடுப்பேன் சுவிட்சர்லாந்துக்கு, உடனே விசா கொடுத்துருவாங்க. சீமான் கடிதம் கொடுத்துருக்காரு, விசா கொடுத்துருவாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குதா? துணிஞ்சு போய் சொன்னான். அதாவது அந்த நாம் தமிழில் உள்ள ஆட்கள்னா மூளைக்கு பதிலாக சாணி வச்சிருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டாங்க, அப்படிதான் இருக்குது. அதனால வாயில வந்து அடிக்கிறான், ஊங்கிறாங்க, சரி காட்டுறாங்க. அதுக்கு உண்மை என்ன தெரியுமா, இப்படி போட்ட உடனே ஒருத்தர் என்ன செய்யறா, மின்னஞ்சல் மூலமாக சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கு கடிதம் போடுறாரு, மெயில் அனுப்புறாரு. இப்படியான ஒன்று கிடையாது, நாங்கள் அவர் அறியவும் மாட்டோம், எங்கள் நாட்டோட சட்டமும் கிடையாது, அப்படி கொடுக்கறது கிடையாது, மறுத்து விட்டார். அந்த மறுப்பையும் பாருங்க, இவன் புருடாவையும் பாருங்க, போடுங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்காது சொன்னீங்க, அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறாங்க. எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர், அதாவது அரசியல் இயக்கங்கள் இருந்து மக்கள் பணி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மதிச்சு கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மறுப்பையும் பாருங்க, இவன் புருடாவையும் பாருங்க. அப்ப சுவிட்சர்லாந்து விசா எதுக்கு தெரியல, ஒருவேளை இந்த மாதிரி விசா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு கடிதம் கொடுத்து ஏமாத்துற கேட்கிறாரா, எதுக்கு தெரியல. அப்படிலாம் கிடையாது. எந்த நாட்டிலும் கொடுக்க மாட்டான். ஒருத்தன் கொடுத்து கடிதத்தை வச்சுக்கிட்டு விசா கொடுக்கவே மாட்டான். மோடி எழுதினா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க, குடியுரிமை கொடுக்க சொல்லி. எல்லா நாடும் தான் இந்தியாவுக்கு சொன்னாங்க, கேட்க வர செஞ்சான். அவனுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க, அரசியல் சாசன புஸ்தகத்தில் இருக்கும். அந்த விதிக்கு உட்பட்டு தான் யாரும் விசா கொடுப்பாங்களே தவிர சிபாரிசுல வந்து சில வேலை வேணா கொடுப்பாங்க. அந்த நாட்டுல வந்து விசா கொடுப்பது என்பது வந்து என்ன இல்லை, சாதாரண விஷயம் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இது பச்சை போயாச்சா?